ஒரு அசிங்கமாக நினைக்கிறீங்க? 10 லட்ச ரூபாய் கம்மியாக அவர் ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டார். 9 லட்சம் கொடுத்தா அவர் கௌரவ குறைவாக நினைப்பார். அந்த மாதிரி ஒரு ஃபைனான்சியர் வீட்டில் கோடை காலத்தில் அவங்க பானை தண்ணியை தான் குடிக்கிறாங்க. உதாரணமாக அப்போல்லாம் அதெல்லாம் தமிழ்னு பேர் வரும். இப்போ தஷு புஷுன்ட்டு வாயிலே நுழைய மாட்டேங்குது, அந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆரோக்கியமாக இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோகா உமாபதி சேனலில் நாங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ஆரோக்கியம் உங்கள் கையில். சரியா? சரி, இப்போது பழைய சாதம் அதை பற்றி பார்ப்போம். அது ஒன்றும் இல்லை, ஒரு செலவும் இல்லை. நீங்கள் முன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாதம் வடிக்க போகிறீங்க. நைட்டு படுக்கும்போது பிடிக்கிற தண்ணி அதில் ஊற்றுறீங்க. ஊற்றிட்டு காலையில் எழுந்து பார்த்தா அது கலர் மாதிரி இருக்கும். அந்த பல் தொலைக்கிட்டால் அந்த நீராகாரம்னு சொல்லுவோம். அந்த தண்ணியில் அதில் நிறைய சத்து இருக்குது, உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய சத்து. இந்த நீராகாரத்தை குடிங்க காஃபி டீக்கு பதில். இந்த வெயில் காலத்துக்கு ஏப்ரல் மேல இருக்கிற இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு உடல் சூட்டை தணிக்கும். அப்புறம் அந்த பழைய சாத்தில் கொஞ்சம் மோர் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு, உப்புனா இந்து உப்பு, அது போட்டு மோர் சாதம் சாப்பிடுங்க. உடல் குளிர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால், அதுலேயும் எல்டிஎல் அதிகமாக இருக்குன்னா, சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க, சின்ன வெங்காயம், அதை ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு போட்டுங்க. உடல் குளிர்ச்சியே சரி பண்ணும், அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கும். இல்லை சார் எனக்கு கொலஸ்ட்ரால்லாம் நார்மலாக இருக்குன்னா பெரிய வெங்காயம், அந்த பெரிய வெங்காயத்தை நீங்கள் கொஞ்சம் சும்மா ஒரு சின்ன பீஸ் போதும் அரிஞ்சு அதில் போட்டு தூக்கிட்டு சாப்பிடுங்க. ஆனால் ஊறுகாயை வச்சுக்காதீங்க. அந்த ஊறுகாய் நீங்கள் அந்த பழத்தில் கிடைக்கக்கூடிய பலனை முழுமையாக அடிச்சிடும். நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம். அப்போ அந்த இயற்கையான ருசியோடு சாப்பிடுவீங்க. அப்புறம் பானை தண்ணீர் இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறாங்க. முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த தண்ணியை குடிக்கவே கூடாது. உடல் என்ன சூடு இருக்கோ அதுக்கு ஈக்குவல் டெம்பரேச்சர் தண்ணி தான் குடிக்கணும். திடீர்னுட்டு அந்த உடல் சூடை நீங்கள் குளிர்ச்சிக்கு மாற்றக்கூடாது. அதை ஒரு எபிசோடில் கூட சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த பானையில் தண்ணி நைட்டு ஊற்றி வச்சிட்டிங்கன்னா காலையில் அது ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கும். அந்த தண்ணியை குடிங்க. அப்போ கூட நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்துட்டு உடனே பானை தண்ணி குடிக்கக்கூடாது. அது ஃப்ரிட்ஜு தண்ணி குடிக்கிறதுக்கு சமந்தான். சடன்னாக நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்துட்டு உங்கள் உடம்பு உஷ்ணமாக இருக்கும்போது சடன்னாக நீங்கள் பானை தண்ணியை குடித்து நீங்கள் சடன்னாக உடம்பை கோல்டு பண்ணக்கூடாது. அது சிம்னி மேலே தண்ணி தெளிக்கிற கதை தான். சிம்னி மேலே தண்ணி தெளித்தா சிம்னி அந்த உடஞ்சிடும் இல்லையா, அந்த கெரோசின் விளக்கு மேலே. அது மாதிரி தான் உங்கள் உடம்பு கொஞ்சம் சுதாரிப்பு ஒரு 10 நிமிஷம் ஆகி ஃபேன் காற்றுல உட்காந்து இந்த ரூம் டெம்பரேச்சர் உடல் சூடு தணிஞ்சதுக்கப்புறமா அந்த பானை தண்ணியை எடுத்து குடிங்க. இல்லை உடனே நீங்கள் குடிக்கணும்னு தோணுதுன்னா 1 கிளாஸ் பானை தண்ணி 1 கிளாஸ் சாதா தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த சில்லு இப்போ குறைச்சிட்டு, அதாவது நான் சொல்கிறது வெயிலேருந்து வந்த உடனே உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு உணர்ச்சி, சில்லுன்னு குடிக்கணும்னு உணர்ச்சி வந்தால் அந்த தவறு செய்யாதீங்க. அதுக்கு பதில் 1 கிளாஸ் பானை தண்ணி 1 கிளாஸ் சாதா தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த சில்லு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், குடிங்க. அந்த மாதிரி செய்யுங்க. இப்போது பானை வீட்டில் வைக்கிறத நீங்கள் ஏதோ ஒரு அசிங்கமாக நினைக்கிறீங்க. 10 லட்ச ரூபாய் கம்மியாக அவர் ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டார். 9 லட்சம் கொடுத்தா அவர் கௌரவ குறைவாக நினைப்பார். அந்த மாதிரி ஒரு ஃபைனான்சியர் வீட்டில்
கோடை காலத்தில் அவங்க பானை தண்ணியை தான் குடிக்கிறாங்க. பானையை வச்சு பானை தண்ணியை தான் குடிக்கிறாங்க. 10 லட்சம் 9 லட்சம் கொடுத்தா அவர் வந்து கௌரவ குறைவுன்னு நினைப்பார், எங்கேயாவது வாங்கிக்கோன்னுவார். அந்த அந்த அப்போ பார்த்துக்குங்க, நம்ம சிலர் தான் வந்து இதை பானை வச்சுருந்தா நம்ம வந்து கௌரவ குறைச்சல் நினைக்கிறீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. அதனால் ரெண்டாவது, மறைமுகமாக அந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து வாழ்வாதாரம் கொடுக்குறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் அதுக்கு எல்லாம் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ பானை செய்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பானையை வெயில் காலத்துலேயாவது வாங்கினா தானே அந்த அந்த தொழில் செய்கிறவர் அந்த தொழிலில் செய்ய முடியும். அவங்க ஒரு வாரிசுக்கு அவரோட குலத்தொழிலாக சொல்லி கொடுப்பாரு. அது சேல்ஸ் ஆனால் தானே அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் கிடைக்கும். நமக்கும் அந்த பானைன்ற பாரம்பரிய கலாச்சாரம் நமக்கும் கிடைக்கும். பானை எப்படி செய்வது அப்படின்றத வெளிநாட்டிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. அப்போது கராத்தே வந்து இப்போ நம்ம நாட்டு கலை தான். சரி, இப்போது கராத்தேன்றாங்க இல்லையா? கரம்னா கை. இதை வைத்து செய்யக்கூடிய பயிற்சி தான் கராத்தே. அது வந்து நம்ம இந்திய நாட்டில் பிறந்த ஒரு கலை தான். அது வந்து இப்போ அது சரியாக மரியாதை கொடுக்காதனால அது வந்து வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அதனால் நம்ம ஆளுங்க அங்கே போயிட்டு அதை கற்றுக்கின்னு நான் பிளாக் பெல்ட்டு, அந்த பெல்ட்டு, இந்த பெல்ட்டுன்ட்டு கற்றுக்கிட்டு இங்கே வராங்க. அதனால் நம்ம ஒரு கலையாக நம்ம வந்து அதுக்கு மரியாதை கொடுக்காதனால அது மகத்துவம் தெரிஞ்சு வெளிநாட்டில் அந்த கலை போயிடுது. இப்போது பழைய சாதம் பாருங்கள், நீங்கள் போயிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். பழைய சாதம் வந்து பாட்டிலில் போட்டு 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க வெளிநாட்டில். சர்ச் பண்ணி பாருங்கள். பானை வந்து ஒரு பானை 10,000 ரூபாய் வெளிநாட்டில். அதனால் நம்ம வாரிசுகளுக்கு நம்ம என்ன பொக்கிஷம் வச்சுட்டு போகிறோன்னா அந்த பாரம்பரியத்தெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிச்சோம்னா அந்த பாரம்பரியத்தை அவங்க கடைப்பிடிப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும். நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து பழைய சாதம், கம்பங்கூழ் இதெல்லாம் சாப்பிட்டு தானே ஆரோக்கியமாக இருந்தாங்க. நம்ம டெய்லி என்னைக்கு இட்லி தோசை சாப்பிட ஆரம்பித்தோமோ அன்னிலேருந்து நம்ம உடம்பு வீணாக போச்சு. இப்போ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னது? அந்த நம்ம தமிழ் பண்பாடு கலாச்சாரத்துலேருந்து வெளியில் போயிட்டோம். அது இப்போது உதாரணமாக அப்போல்லாம் வந்து தமிழ் செல்வன், தமிழ் முரத்து, இந்த மாதிரிலாம் தமிழ்னு பேர் வரும். இப்போது தஷு புஷுன்ட்டு வாயிலே நுழைய மாட்டேங்குது, அந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. என்ன வெற்றி செல்வன், இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பேரே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? கல்யாண சுந்தரம் பேர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகப்பன். உமாபதி என் பேர். உமாபதினா பாருங்கள், உமா ப்ளஸ் பதி. உமானா பார்வதி, பதினா கணவன். அப்போது பார்வதியினுடைய கணவன் யார்? ஈஸ்வரர். அப்போ என் பேர் என்னது? ஈஸ்வரர். இப்போது என் பேர் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னமோ நான் வந்து தீவிர ஈஸ்வர பக்தராகிட்டேன். சின்ன வயசுலேருந்தே இப்போ தான் ஏதோ உங்களுக்கு வீடியோவுக்கு ஷோ காட்டுறதுக்காக பட்டையாக வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க, நடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இப்படி சின்னதாரெல்லாம் வைக்க மாட்டேன். சின்ன வாலிப வயசில் பெண்கள்லாம் பார்ப்பாங்க அசிங்கமாக இருக்குன்னு, அப்பயும் பட்டையாக தான் வைப்பேன். அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கம். தீவிர ஈஸ்வர பக்தர். அந்த அந்த பேருக்கு உண்டான வைப்ரேஷன் இன்றைக்கி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரிங்க.
உம்பற்கு அரசே ஒளிவர நிறைந்த போகமே. எவ்வளோ அழகாக அந்த ஈஸ்வரர் பாட்டு பாடுறோம் பாருங்க. சிவபுராணத்தில் இடையில வரும் அந்த வார்த்தை எப்படி ராகம் பாரு. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. என்ன பேர் வைக்கிறோமோ நல்ல பேர் வச்சா அந்த வைப்ரேஷன் நமக்கு இறங்கிடும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் நான் எதுக்கு இப்போ விபூதி வைக்கிறேன். சின்ன வயசில் காரணம் தெரியாமல் வச்சுருக்கேன். எங்கள் அப்பா மூணு பட்டையாக தான் வைக்கணும், சின்னதாக வைக்கக்கூடாதுன்னு திட்டுவார். அது அப்படியே பழக்கத்துக்கு வந்தது. இப்போது விவரம் தெரிஞ்சு எதுக்கு 3 பட்டை விபூதி வைக்கிறேன்னா, நிறைய பேர் மற்ற மதத்தாரெலாம் அவங்களுடைய மத அடையாளத்தை இழக்கலை, நம்ம தான் இழந்துடுறோம். இப்போ அந்த பட்டை வைக்கணுன்னா அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு சின்னதாக வைக்கிறாங்க. பசங்க அது கூட வைக்க மாட்டேன்றாங்க, சின்ன பசங்க. அந்த மாதிரி இருக்குது. சரி, இந்த 3 பட்டை எதுக்கு வைக்கிறேன்னா, இப்போது நான் ஏதோ யூடியூப்பில் 4 விஷயம் பேசுகிறேன் அப்படின்ட்டு எனக்கு ஆணவம் அகம்பாவம் வந்துடக்கூடாது. ஏன்னா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நாளைக்கு மரணத்தை தழுவும்போது அந்த பாடியை எரிக்கும்போது இந்த சாம்பல் தான் மிச்சம். அதை எடுத்து ஒரு தடவை நெத்தியில் வைக்கும்போதும் நம்ம இந்த சாம்பல் தான் நம்ம கடைசி அப்படின்னு நினச்சாதான் அந்த ஆணவம் அகம்பாவம் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்காது. நம்மளை அப்பப்போ தட்டிக்கினே இந்த விபூதி வைக்கும்போது அதை நினச்சோன்னா அது தலை மேலே தட்டும் என்ன. அதனால் அந்த முக்கியமாக நம்ம ஆணவம் அகம்பாவம் போவோம். 2வது, தலை குளித்தோம்னா அந்த நீரை அதை கிரகிச்சிக்கும். அந்த நீரை கிரகிச்சிக்கிறதுனால இந்த தலைவலிலாம் வராது. இது சயின்ஸு. அப்புறம் இந்த சந்தன பொட்டு எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஏதோ அழகு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வீடியோவுக்கு நல்ல லுக்காக இருக்கும் வச்சுருக்கேன்னு பெரும்பாலோர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உண்மையான காரணம்னா தெரியுமா? நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குது. அதாவது முக்கியமான சுரப்பிகளுக்கு சித்தர்கள் மகான்கள் சக்கரம்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த சந்தன பொட்டு வச்சுருக்க இடத்துலலாம் ஆக்ஞை சக்கரம் இருக்குது. அதாவது இந்த சந்தன பொட்டு வைக்கும்போது அது காஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்டிமுலேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டிமுலேஷன் ஆச்சுன்னா அந்த மூளையில் இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட்லாம் நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும். அங்கேருந்து தான் நமக்கு இப்போ ஆர்டர் வர்றது. இதுதான் தலைமை. ஹெட்டுன்னு எதுக்கு வச்சாங்க? ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? இதுதான் தலைமை செயலகம். இந்த உடம்புக்கு தலைமை செயலகம் இதுதான். இங்கேருந்து தான் கட்டளை போவோம். இந்த கை தூக்கணுமா, இங்கேருந்து கட்டளை வரணும். இங்கே வலப்பக்கம் மூலையில் அடப்பாயிடுச்சுன்னா இடப்பக்கம் கை தூக்க வராது. அப்போ இங்கே இந்த கை தூக்கிறதுக்கு இங்கே கட்டளை போகலன்னு அர்த்தம். அதனால் அந்த ஆக்ஞை சக்கரம் அது நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும். பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட்லாம் நல்லா அதனுடைய பணியை திறம்பட செய்யும். அதனால் நமக்கு நினைவாற்றல் திறன்லாம் நல்லா கிடைக்கும். எல்லா உறுப்புக்கும் அது சரியான தகவல் அனுப்பும். இப்போ எல்லா உள்ளுறுப்பு இயக்கமும் நன்றாக நடைபெறும். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏதோ ஷோவுக்கு வச்சுருக்கேன்னு நினைப்பீங்க. அது மாதிரி லேடிஸ் கூட இந்த குங்குமம் வைப்பாங்க. அந்த 2 புருவ மத்தியில் தான் பார்த்து தான் வசியம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த குங்குமம் வச்சுட்டாங்கன்னா அவங்கள வசியம் பண்ண முடியாது. இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் கடைப்பிடிங்க. இந்த தமிழ் பேரை பற்றி சொல்லிட்டு வந்தேன். பாருங்கள், நீங்கள் வெற்றி செல்வன் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு சரஸ்வதி, மகாலட்சுமி
அந்த மாதிரிலாம் வந்து பேர் வைக்கும்போது அதோட வைப்ரேஷன் வந்து உள்ளே இறங்கிடும். 4 பேர் சரஸ்வதி சரஸ்வதின்னு கூப்பிடும்போது அந்த சரஸ்வதி சாமியை கூப்பிட்ற மாதிரி தானே அந்த 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 வைப்ரேஷன் உள்ளே இறங்கிடும். அது மாதிரி இப்போ பாருங்கள், என் பேர் உமாபதி. உமா பார்வதி, பதி கணவன். பார்வதியினுடைய கணவன் யார்? பரமசிவன். பாருங்கள், அந்த பேர் எதேச்சா வச்சுருக்காங்க எங்கள் அப்பா அம்மா. அது பாருங்கள், எனக்கு என்னை உண்மையிலே ஈஸ்வர பக்தர் ஆயிடுச்சு. நான் வந்து தீவிரமான ஈஸ்வர பக்தர். நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டேன். அந்த தீவிரமான ஈஸ்வர பக்தர்ன்றதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண பாருங்கள். சிவபுராணத்துலேருந்து ஓரளவுக்கு ராகமாக ஒரு பாட்டு பாடி காட்டுற பாருங்க. அதை எதுக்குன்னா, எனக்கு பாட தெரியுன்றதுக்கு இல்லை, மறுபடியும் அந்த புள்ளியை நல்லா கவனிங்க. அதாவது நீங்கள் என்ன பெயர் வைக்கிறீங்களோ அந்த வைப்ரேஷன் 4 பேர் கூப்பிட இல்லை உமாபதி உமாபதின்னு என்னோட வயசில் சின்னவங்க வந்து என்னை பேர் சொல்லி கூட போகிறதில்ல. ஆனால் என்னை உமாபதின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த 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 வைப்ரேஷன் உடம்புல இறங்கிட்டு அந்த சிவனை பற்றி எவ்வளோ ராகமாக பாட வைக்குது பாருங்கள். என் பேர் உமாபதி, பரமசிவன் ஈஸ்வர பேர் வச்சதுனால ஈஸ்வரனால் என்ன அறியாமல் பக்தி ஆகி இந்த சிவபுராண பாடலை பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் பாடுறேன். அதை அந்த பெயருக்கு உண்டான வைப்ரேஷன் நமக்கு இறங்குதுன்றதை நிரூபிக்கிறதுக்காக தான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ். மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி. அதாவது மாய பிறப்பருக்கும்னா இந்த உலகத்தில் பணம், புகழ், செல்வம் இதெல்லாம் பெருசு நினச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து மாயை அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்க வாசகர். இந்த உலகத்தில் தாயை விட சிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அவங்க அப்படியே மயக்கமாக இருக்கிற நிலமையில் இருந்தால் கூட அந்த பிள்ளைக்கு பசி ஆற்றிட்டு தான் ஏதாவது உணவு செஞ்சு வச்சு தான் போய் படுப்பாங்க. தாயை விட மேலானவராம் ஈஸ்வரர். அந்த மாதிரி ஒரு மாணிக்க வாசகர். அப்படியே விட்டால் மனமுருகி பாடிக்கினே இருப்பேன். அந்த உமாபதின்ற பேருக்குடைய வைப்ரேஷன் வந்துடுச்சா நிரூபிச்சனா? அதனால் தமிழர்கள்லாம் நல்ல சுத்த தமிழ் பெயராக வைங்க. அந்த தமிழ் பெயருக்கு உண்டான வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு தகவலாக இந்த ப்ரூஃபோடு சொல்கிறதுக்காக தான் நான் பாடி காட்டினேன். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அந்த கிருஷ்ணன், கண்ணன் இப்படிலாம் பெயர் வச்சவங்களை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் கூட ஒரு எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளையும் அப்படியே ஒரு கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி ரொம்ப சூப்பராக அதை டாலரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது காரணம் வந்து அவங்கள தன்னறியாமல் அவங்கள கிருஷ்ணராக நினச்சிக்கிறாங்க போல். அதை கரெக்டாக சொல்ல முடியாது. அதை தன்னறியாமல் இப்போ நான் எப்படி உமாபதினா நான் வந்து என்னையே ஈஸ்வரன் நினைக்கலனா கூட ஈஸ்வரோட வைப்ரேஷன் நமக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்க கிருஷ்ணனோட வைப்ரேஷன் அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறாங்க போல். அது மாதிரி பெருமாள் பேர் வச்சுக்கிறவங்களாம் பெருமாளோட வைப்ரேஷன் அவங்க மேலே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க போல். ஸோ அதனால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க மேலே இருக்கும், டிவைன் எனர்ஜி அவங்க மேலே இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட அவங்க வந்து அதிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இருக்கும். இப்போது இந்த பேருக்கு தகுந்த வைப்ரேஷன் இறங்குன்னு சொன்னேன்னா, அது மாதிரி அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர்னுவாங்க, பெருமாளை வந்து வெங்கடேஷ் பெருமாளை வந்து அலங்கார பிரியர்னுவாங்க. அது பார்த்திங்கன்னா
அது ப்ராக்டிக்கலாகவே அந்த பரமசிவம், உமாபதி, ஈஸ்வரமூர்த்தி இந்த மாதிரி பேர் உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பற்றற்றவங்களாக இருப்பாங்க. மோதிரம் இருக்கும் வீட்டில், ஆனால் போட்டுக்கின்னு ஃபங்க்ஷன் வர மாட்டாங்க. செயின் இருக்கும், ஆனால் செயின் போட்டுக்கின்னு ஃபங்க்ஷன் வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபாக எடுத்து கொடுத்தா தான் போட்டுப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதே வந்து ஒரு பெருமாள் பேர் வச்சுருக்கவங்க பார்த்தா, ஏம்பா எங்கே செயின் கொடு கேட்டு வாங்கி போட்டுன்னு வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு. அதை வந்து அந்த வைப்ரேஷன் பாருங்கள், அந்த அலங்கார பிரியர். அதே மாதிரி திருப்பதிக்கு போவாங்க, அப்போ எவ்வளோ பெரிய பணக்கார சாமின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து அவர் வந்து இன்னும் வட்டி கட்டின்னு இருக்கிறது, எவ்வளோ வட்டி கட்டின்னு இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? குபேரங்கிட்ட கல்யாணத்துக்கு வாங்கின கடனை இன்னும் அவர் வட்டி கட்டிக்கின்னு அடிச்சின்னு இருக்கிறார். அது மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. இப்போது அந்த மாதிரி பேர் உள்ளவங்க அலங்காரம் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் அகலக்கால் வச்சிடாதீங்க, யாருமே அகலக்கால் வச்சிடாதீங்க. அது வந்து நிம்மதி போயிடும். நமக்கு வந்து பாக்கெட்டு காலியாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து மனம் அமைதியாக இருந்தால் படுத்தா நல்ல தூக்கம் வரும். நம்ம அகலக்கால் வச்சுட்டு அப்புறம் நமக்கு அமைதியை தொலைச்சிட்டோம்னா தூக்கம் போயிடும். தூக்கம் போயிடுச்சுன்னா உடம்பு கெடும். அதனால் எப்பவுமே வந்து நம்ம மனசு எதுவும் நிலை இல்லாதது. இன்றைக்கி அனுபவிக்கிறோம், ஓகே, ஆனால் வந்து இது வந்து நிலை இல்லாதது அப்படின்ற ஒரு அதாவது அதுக்காக ஒன்று நெகட்டிவாக நினைக்க சொல்ல, இன்றைக்கி அனுபவிக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அகலக்கால் வைக்காதீங்க. உங்கள் சக்திக்குட்பட்டு கடன் வாங்க. ஒரு யோகா மாஸ்டரோட கடமை மனதை கூட செம்மைப்படுத்துறது, மனதை மேம்படுத்துறது. அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு சக்திக்குட்பட்டு கடன் வாங்க. கடன் வாங்க வேணான்னு சொல்லலை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு சக்திக்குட்பட்டு ஒரு கணக்கு போட்டு இதை வந்து நமக்கு திருப்பி செலுத்த முடியும் அப்படின்ட்டு, அதில் உங்களுக்கு மதில் மேல் போன மாதிரி மனசு இருக்குதுன்னா அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்திரமான நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த கடன் வாங்குதல் செய்யக்கூடாது. இருக்கிறத வச்சு நீங்கள் மேலுக்கு வர்றதுக்கு பார்க்கணும். அந்த மாதிரி கூடுமான வர அந்த மாதிரி கடன் வாங்காதீங்க. கூடுமான வர ஒரு ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நம்மக்கிட்ட இன்னும் திறமை இருக்குது, அதை தான் இந்த உலகம் பார்த்து நம்மளை புகழும் பாராட்டும், நம்மளை ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கும். சுந்தர் பிச்சை எப்படி இருக்கார்? கமலஹாசன் மாதிரியா இருக்கார்? ஒரு சாதாரண பர்சனாலிட்டி. அப்புறம் எப்படி அவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க கூகுளில்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவருக்கு உள்ள திறமைக்கு தான். அது மாதிரி இந்த திறமைக்கு இப்போ உருவத்தை பார்க்க மாட்டாங்க, இந்த திறமையை பார்த்து உங்களுக்கு இந்த சமுதாயம் வரவேற்கும். அதனால் தமிழ் பெயர் வைங்க. இந்த இப்போ வடிவேல் எடுத்துக்கோங்க. வேலுன்றது முருகரோட இது ஆயுதம் அவர்கிட்ட இருக்கா? இப்போ இவரை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல, சாதாரணமாக இருக்கிறாரு, இப்படி ஒல்லியமாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? வடிவேலுக்காக கால் ஷீட்டு காத்து நின்றவங்களாம் எத்தனோ தயாரிப்பாளர் காத்து நின்றுருக்காங்க. இன்றைக்கி ஒரு கோட்டீஸ்வரர் லிஸ்ட்டில் வந்துட்டார். அதே மாதிரி செந்தில் வந்து அடி வாங்குற மாதிரியே காலம்புறா நடிச்சுன்னு இருந்தார் பெரும்பாலான படத்தில். ஆனால் செந்தில் முருகரோட பேர் வச்சுருக்காரா? அவரும் ஒரு நிறைய படத்தில் நடித்து கோட்டீஸ்வரர் ஆகிட்டாரா? அதனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள தமிழ் பெயராக வைங்க. நம்ம பாரம்பரியமாக காப்பாற்றப்படும். உங்களோட வாரிசுகளுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம், அவங்க வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் அந்த டிவைன் எனர்ஜி மூலயமா, அந்த தெய்வீக சக்தி மூலயமா அவங்களுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும். இப்போது கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து
அப்படி தமிழ் பெயருக்கு மாறுறாங்க. இப்போ சமீபமாக நான் கூட ஒரு ரெட்டை குழந்தை பிறந்தது, பெயர் சூட்டும் விழாவுக்கு போயிருந்தேன். பார்த்தா 2 குழந்தைக்குமே அழகான தமிழ் பெயர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் மாறிக்கிட்டு வராங்க. நீங்களும் அந்த மாதிரி தமிழ் பெயர் உங்கள் வாரிசுகளுக்கு வைத்து நம்மளுடைய பாரம்பரிய தமிழ் பாரம்பரிய கலாச்சாரத்தை மேம்படுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.